விஜயோட தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். டாக்குமெண்ட் எல்லாமே குடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ! நல்ல நேரம். ஆமா 9:30 மணிக்கு நல்ல நேரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. சரிங்க நீங்க அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவு உன்ன கூட கேட்காம எடுத்திருக்கேன். என்னது அது? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. எல்லாருமே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா சொல்றாரு, "விஜய் உன்கிட்ட நான் இன்னைக்கு டாக்குமெண்ட் தரேன்னு சொன்னேன்ல, அது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன்ப்பா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "பரவால்லப்பா, இனிமே உனக்கு சூப்பர் தான். இனிமே எந்த முடிவா இருந்தாலும் என் தாத்தாவ வந்து கேட்க வேண்டாம். உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அவங்க சித்தியும் சொல்றாங்க, "உன் இஷ்டம் தான்ப்பா இனிமே" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "இந்தா டாக்குமெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே குடுக்குறாரு. "இனிமே நான் என் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கலாம்ல தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இல்ல அப்படிலாம் எடுக்க முடியாது. என்ன தாத்தா சொல்றீங்க? நீங்களும் முடிவு எடுக்க முடியாது. நீங்களும் எதுவும் பண்ணல. அப்புறம் வேற யார் இருக்கா? நான் மட்டும் தானே எடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இல்ல, நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? இனிமே நீ ஆஃபீஸ்ல என்ன முடிவு எடுத்தாலும், அதுல காவேரியும் இருப்பாங்க" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன தாத்தா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஆமா, காவேரி உன்னோட பொண்டாட்டி தானே, உன் ஒய்ஃப் தானே. அப்போ நீ என்ன முடிவெடுத்தாலும் அது அவங்களுக்கு தெரியணும்ல. 2 பேருமே சேர்ந்து எடுக்கிறது தான் இனிமே நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. "பிசினஸ பத்தி காவேரிக்கு என்ன தாத்தா தெரியும்? எதுவுமே தெரியாது. எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. "ஆமா, என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க. விஜயோட சித்தியும் சொல்றாங்க, "நீங்க பண்ணது தப்பு தான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது. காவேரி இருக்கணும் இனிமே ஆஃபீஸ்ல. சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும் 2 பேருமே. அப்படி ஒர்க் பண்ணா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு முடிவு எடுத்தா அது கண்டிப்பா கரெக்ட்டா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட சொல்றாங்க. அத கேட்டோனே பாட்டி எதுவுமே பேசல. பாட்டி அமைதியா ஆயிட்டாங்க. ஆனா பயங்கரமா கோவம் வருது விஜயோட மாமாக்கு, மாமா பையனுக்கு எல்லாருக்குமே. என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புன்னு சொல்றாங்க. ஆனா நான் பண்ணது தப்பே இல்லன்னு தாத்தா சொல்றாரு.